அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பெருமைமிக்க அந்த புனித அருளானந்தர் கல்லூரியின் தமிழ் துறைக்கும் இங்கே வருகின்றிருக்கக்கூடிய எழுத்தாளுமைகளுக்கும் கவிஞர் ஜெயபாஸ்கரன் உள்ளிட்ட அன்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் அமர்ந்திருக்கிற இருக்கை கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமையான இருக்கை. எப்படி அப்படின்னா, நம்முடைய முன்னாடியே ஆலயங்களில், அரசவைகளில், கல்வி சாலைகளில், திருவிழாக்களில் அமர்ந்து கவிதை கேட்ட மரபு நம்முடைய மரபு. அந்த வகையில் நீங்கள் அமர்ந்திருக்கிற இருக்கை 1000 ஆண்டுகள் பழமையான இருக்கை. இப்போது நாம் ஒரு அரை நூற்றாண்டுகளாக தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கும் கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களுடைய கவிதை உலகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்கு முன்னாடி பேசின எழுத்தாளர்களுக்கும் இனி பேச இருக்கிற எழுத்தாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்திரங்களின் ஒளிமீட்டிகள் அந்த தலைப்பில் என்னுடைய இதை நான் வாதிச்சிடலான்னு பார்க்குறேன். கவிதை என்ற சொல் தனித்துவமானது. அதன் பேராளமும் உறவு மதிப்பும் எப்போதும் அதனை ஓர் இயக்கமாக நம்மிடம் அறிவிக்கிறது. கவிதையின் பால் இச்சமூகம் கொண்டிருக்கிற உறவுகள், அவ்வுறவுகளின் வழியாக தன்னை மொழிந்து நின்ற கவிதைகள் குறித்தெல்லாம் தீவிர உரையாடல்கள் இங்கு நடந்தேறியிருக்கிறது. கவிதைகள் வாசிப்பது, எழுதுவது அகவயமான செயல்பாடுகள் எனவும், புறச்சூழலின் தாக்கங்களால் உண்டாகும் தூண்டல் எனவும் எப்போதும் 2 கருத்துருவாக்கங்கள் இங்கு இருந்திருக்கிறது. கவிதையின் நோக்கம் கவிதைதான். கவிதை தன்னை சமூக இயங்கியலுக்குள் இணைத்தும் பிணைத்தும் கொண்டிருக்க வேண்டும் என்ற 2 நிலைகளால் கவிதை இயக்கத்திற்கு சிலுவையின் சுமைப்பாடு ஒன்றும் எப்போதும் உண்டு. கவிதை வாழ்க்கையின் உண்மை அனுபவங்களின் ஒரு பகுதியே. தூய கலை, உள்முக தேடல், தரிசனம் என்கிற ஒழுங்குகளும் ஒரு கவிதையின் ஒப்படைப்பு என்பது நிகழும்போது உண்டாகிற மதிப்பீடுகளும் இவ்வியக்கத்தின் இருவழி பாதைகளையும் நமக்கு புலப்படுத்துகிறது. தமிழ் கவிதைகள் எப்போதும் ஒற்றை பரிமாணம் கொண்டவை அல்ல. உணர்வு பூர்வமாக பன்மையான காரணிகள் அதற்கு இருக்கின்றன. கவிதை என்ற சொல் குறிக்கும் உணர்வு நிலை எவ்வளவு விரிவானதோ அதே அளவுக்கு மொழியப்பட்ட கவிதை சுட்டும் இயல்பும் விரிவானது. உண்மையில் இந்த கருதுகோளே அதன் இயக்கத்தை பண்பாட்டு செயல்பாட்டின் அடிப்படையில் பேணிக்கொள்கிறது. காலமும் சமூகமும் வாழ்நிலைகளும் தொடர்ந்து மாற்றம் பெற்று கொண்டிருக்கின்றன. எங்கோ ஒரு மலையிலிருந்து தொடங்கும் உலகின் புராதன பாதையிலிருந்து சதா ஒரு மனிதன் நடந்து கொண்டே இருக்கிறான். அவனது கவிமனம் ஒரு மலை ஆறாக ஓடி பார்க்கிறது. மெல்ல வட்டமடிக்கும் பறவையாக சுற்றி வருகிறது. முன்னோக்கிய அவன் பயணம் குகை ஓவியங்களின் தைல வண்ணங்களில் சஞ்சரித்து கொள்கிறது. மொழி சார்ந்தும் உணர்வு சார்ந்தும் இருக்கும் நவீனம் கவிதையாக்கும் முறையில் மரபின் புள்ளிகளை கொண்டு சேர்த்து இணைக்கிறது. கவிதையும் வாழ்வும் வேறு வேறா? கவிதையும் வாழ்வும் ஒன்றாகி கலந்து கொண்டு நிற்க இயலுமா? இந்த புதிர்த்தன்மையின் இலையோட்டங்களுக்குள் ஒரு மனிதரின் பயணம் என்பது ரசவாதம்தான். அந்த வகையில் கவிஞர் நா. ஜெயபாஸ்கரனின் 5 தசாப்த கவிதை இயக்கம், அதன் பயண வழி சிறப்புகள் எல்லாமும் அவரே சுட்டிக்காட்டியதைப் போல நீரற்ற வைகையை நிசப்தமாய் கடக்கும் எத்தனம்தான். வாய் திறந்த தானிய மூட்டை வரிசைகளில் செருகப்பட்ட சரக்கு சிட்டை நறுக்குகளில் எத்தனையாவது என்னுடையது கேள்வி அடங்கிவிட்டது இயலாமலே என்கிறார். கவிதைக்கு பொருளாகும் மனித உணர்வுகளும் மனித உணர்வுகளை பொருள்படுத்தும் கவிதையாக்கமும் இங்கு இயைந்து நிற்கின்றன. நாற்றமெடுக்கும் விற்பனை வார்த்தைகள் சலிக்காமல் பரிமாறப்பட்டு உண்ணும் சோறு ஆகின்றன. நாற்றமெடுக்கும் விற்பனை வார்த்தைகள் சலிக்காமல் பரிமாறப்பட்டு உண்ணும் சோறு ஆகின்றன. அன்றாட சலிப்புகளும் மனித பொருண்மையற்ற வணிக உத்திகளில் அவஸ்தையுறும் மனக்கிலேசங்களும் இங்கு பிரதானமாகிறது. உலோகச் சிறகு கொண்ட வெண்கலப் பறவையின் தவித்த இறகிசை பிரவாகங்கள் தன் வழியில் தன் பொழுதில் காட்சிகளை அர்த்தப்படுத்தி காட்டுகிறது. யானை மலையின் முதுகில் விழுந்து விரியும் வெயில்
மெல்ல ஊர்ந்து கடைத்தெருவின் கீற்று பந்தலில் இருந்து சிறு சிறு சில்லுகளாக வழியெங்கும் இறைந்திருக்கிறது. யானைமலையின் முதுகில் விழுந்து விரியும் வெயில் மெல்ல ஊர்ந்து கடைத்தெருவின் கீற்று பந்தலிலிருந்து சிறு சில்லுகளாக வழியெங்கும் இறைந்து கிடக்கிறது. புடத்தில் வெந்தும் ரசவாதம் ஏற்காத வெளிர்மஞ்சள் உலோகச் சொற்கள் கடை முழுவதும் கிடப்பதை கவிஞர் நமக்கு காட்டுகிறார். கடைத்தரு மஞ்சளுக்கு சொற்கள் மஞ்சளாகி பருவம் மஞ்சளாகி மின்னுகின்றன, காட்சியாகின்றன. அலகுகளில் தானியங்களையோ சிறு குச்சிகளையோ கவ்விச்செல்லும் பறவைகளைப் போல ஒரு வணிகரின் குறிப்பேட்டு அட்டை கிளிப்பில் கச்சாத்துகள் கவ்விக்கொண்டிருக்கின்றன. இல்லாத சரக்கை யார் தேடுவது? தேடும் ஒருவரை தேடலின் வழி யார் புலப்படுத்தி காண்பது? மாலை மஞ்சள் கவிந்த கடையில் ஒரு மனம் துடித்து அலைகிறது. ஒத்தைக்கடை பகுதியின் பட்டறைகளிலிருந்து கேட்கிறது பாத்திரங்களின் உருளல் ஒலிகள். எடை குறைந்த மினுக்கு சுத்தியல்கள் எத்தனை காலமாய் பேசிக்கொண்டிருந்தன. பெருவழி சாலைக்கென வீழ்த்தப்பட்ட மரங்களின்றி கானல் நீரை விரட்டி கொண்டு செல்கின்றன வாகனங்கள். முதலில் குளிர்ச்சி, பின் உன்மத்த நிலை, பிறகு பிடி தளர்தல். விற்பனைக்கு வந்துவிட்டது கடை என்று எழுதுகிறார். இக்கவிதையின் வழியான அகமும் புறமும் ஒரு வாழ்வின் வளர்ச்சிதை மாற்றங்களை தன்னியல்போடு வைத்துவிட்டு போகிறது. மரபின் ஒரு வேரை மிகச்சரியாக நிகழ்கணத்தின் சரகுகளோடு இணைத்து வைக்கிறது. நாளிதழ்களின் மரண அறிவித்தல் கீழ் மௌன துக்கம் காக்கும் அயல்நாட்டு உறவுகளின் நீள் வரிசை. ஏதோ ஒரு காலப்புள்ளியில் மணிபல்லவ தீவுக்கு பயணித்து அறியலாம் பூர்வ பிறப்பு இறப்புகளை என்று எழுதுகிறார் கவிஞர். எப்போதும் நினைவுகளின் மண் ஒட்டி கொண்டவர்களாகவே நாம் இருக்கிறோம். இந்த பிறப்பில் நிச்சயம் வரும் மரணத்தில் இல்லாத இன்னொரு பயணம் மனித மனங்களின் உடைவுகளை சொல்வழியே நிகழ்த்தி பார்க்கிறது. வானில் பறக்கிற புல் எல்லாம் நான் என்கிறார் கவிஞர். ஒரு வகையில் இந்த கவிதைகளை எல்லாம் வாசிக்க ஒரு ஆட்டத்தை களத்தில் ஆடியும் பின்பு கேலரியில் அமர்ந்தும் நோக்குகிற வீரனின் உளப்பூர்வ தருணங்களை நமக்கு அளிக்கிறது. கவிஞரின் நினைவோடையிலிருந்து ஒரு கல் வழுக்கிக் கொண்டே செல்கிறது. அதன் புராதன குளிர்மையும் நிகழ் வெப்பமும் காலக்கணக்குகளை மதிப்பிடுகிறது. சலனமின்றி வெள்ளமாய் பெருகி வரும் கலைந்த உணர்ச்சியை ஸ்பரிசிக்கவும் மனசின்றி முதலில் பயந்து அப்புறம் லேசாய் கசந்து அப்பாலான இடிந்து போன வார்த்தை பாலகங்களில் நெருக்கி கொண்டு தாண்டி நிஜமாலுமே கேட்கிறேன், ஏன் இந்த அவஸ்தை? வறண்டு போய் எப்போதும் போல் இரு என்று சொல்லிவிடு, ஈரக்கசிவோடு அடங்கிவிடுகிறேன் என்கிறார். நிலம், பொழுது, தன் பருவத்தைய படைப்பாளிகள் இவற்றினோடு அன்றாட அலுவல்களின் நெருக்கடிகளையும் அவர் இணைக்கும் போது விரியும் சித்திரங்கள் மொழியின் ஒளியை மீட்டுகின்றன. புலன்களின் ஸ்பரிசத்துக்கு குலைந்து வரும் ஸ்தூலமான உருவம் அதையும் மீறிய ஒன்றும் தேடுகிறது. விசித்திர சித்தம் அது அவ்வப்பொழுது என்று எழுதுகிறார். புலன்களின் ஸ்பரிசத்தில் கூடிய உருவம் எதையாவது தேடுகிறது, தேடிக்கொண்டே இருக்கிறது. இந்த இடரை தீர்ப்பது எப்படி? பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் மிஞ்சியது பதிலே அற்ற வெறும் கேள்வியும் சந்தேகமும் தான். மொழியை வாயில் பூத்த மலர் என்கிறார் கவிஞர் மல்லாம். கவிஞர் நா. ஜெயபாஸ்கரின் கவிதைகளில் கையாளப்படும் மொழி தனக்கான மரபார்ந்த நிலையில் பிரத்யேக வடிவங்களை வரித்து கொள்கிறது. அதன் சொற்சிக்கனங்கள் வழியாக நிலவும் மௌனங்கள் கவிதைகளை நம்மோடு உரையாட அழைக்கிறது. புராதன பேரேட்டு பக்கங்களை கோதிக்கொண்டு எலக்ட்ரானிக் தராசு நுனியில் படபடக்கும் பறவை எழும்ப முடியாத உடலுடன் தராசின் எண்களை வெறுத்து கொண்டிருக்கிறது. அந்தி மஞ்சளில் விளக்கு வெளிச்சத்தில் பாத்திரத்தில் பெயர் பொறிக்க ஒவ்வொரு எழுத்தாக மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இயங்கும் விரல்களின் மூப்பை நான் தொண்டையில் உருளும் ஏற்ற இறக்கத்தில் கண்டேன். இல்லைண்ணா, பெயர் எழுதி தரப்பட்ட துண்டு சீட்டு மூக்கு கண்ணாடியில் மசங்கி தெரிய மேலும் கீழும் கண்ணாடியை சரி செய்து கொண்டே தொண்டைக்குழி பெயரின் ஒவ்வொரு எழுத்தையும் மௌன உச்சரிப்புக்கு உருட்டுகிறது. உண்மையில் அது நிறை மூப்பு. கவிஞரின் மூப்பு கொண்ட விரல்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துகள்.
இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் சிற்றில் அமைப்பிற்கும் இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.